This video sponsored by BuyMode e-shopping app, BuyMode mobile app, BuyMode online app. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த நேயர்களே, கிரகங்களின் பாவகாரகத்தை பற்றி பார்க்க போகின்றோம். இன்று நாம் பார்க்கும் கிரககாரகம் சனி. ஒரு லக்கணத்திற்கு 12 ராசிகளில் இருந்தால் எந்த வகையான பலன்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம். சனி ஒரு லக்கணத்திற்கு 1ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் மந்தத்தன்மை கொண்டவராக, சந்தேக குணம் உடையவராக, எதையும் யோசித்து முடிவு எடுப்பவராக, ஆயுத்திறன், எதிலும் திருப்தியற்ற மனநிலை, தாழ்வு மனப்பான்மை கொண்டவராக சனி 1ஆம் வீட்டில் இருந்தால் இருப்பார்கள். சனி ஒரு லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் கஞ்சத்தனம் உடையவராக, சிறிய தொகையை பெறக்கூடியவராக, பொறுமையாக பேசக்கூடியவராக, பொய் பேசக்கூடியவராக, மதிப்பற்ற பொருளை வைத்திருப்பவராக, பிறர் பொருளை அபகரிக்கக்கூடிய குணம் கொண்டவராக சனி 2ஆம் வீட்டில் இருந்தால் இருப்பார்கள். சனி ஒரு லக்கணத்திற்கு 3ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் பயந்த மனம் கொண்டவராக, சிறிய தூரம் பயணம் மேற்கொள்பவராக, எழுத்தாளர்களாக, மொட்டை கடிதம் எழுதுபவர்களாக, பொய் பத்திரங்கள், அடிக்கடி தன்னை மாற்றிக்கொள்ளுதல், எங்கும் நடந்து செல்லல் போன்ற குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு லக்கணத்திற்கு சனி 4ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் புறம்போக்கு நிலம், சுரங்கம், பழங்கால கட்டிடங்கள், பழைய பொருட்கள், மரச்சாமான்கள், மண்பாண்டம், எண்ணெய் வித்துக்கள், கருப்பு நிறம் கொண்ட பொருட்கள் தயாரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருந்தால் தன் தரத்திற்கு கீழ்ப்பட்ட காதல் உறவு, உண்மையற்ற காதல், சந்நியாசம், சோம்பேறி குழந்தை, மாதவிலக்கு, அருவருப்பு, சோக நடிப்பு, கோவில் குளத்தில் காவல் காப்பவர், தன் வயதுக்கு மூத்தோரை காதலிப்பவர் போன்ற குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். சனி ஒரு லக்கணத்திற்கு 6ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் கீழ்த்தரமான வேலை, கூலி வேலை, உணவு, உடை, மருந்து தயாரிக்கும் இடங்களில் எடுபிடி வேலை, தோல் வியாதி, சிறு கடன்கள், வயோதிகரை வேலைக்கு வைத்து கொள்வார்கள் போன்ற குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருந்தால் ஒழுக்கமற்ற, உண்மையற்ற, சந்தேகம் குணம் கொண்ட மனைவியாகவும் கூட்டாளியாகவும் இருப்பார்கள். பொய் பேசுதல், நிலையற்ற மனம் உடையவர்களாக மனைவி கூட்டாளிகள் அமைவார்கள். சமுதாயத்தில் வயதான நபர்களை சந்திப்புகள் ஏற்படும். திருமணத்தில் தனக்கு மூத்த பெண்ணை திருமணம் செய்வார்கள். சனி லக்கணத்திற்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் மிரட்டல், பயமுறுத்துதல், கோழைத்தனம், ஞாபக மறதி, அசிங்கமாக இருத்தல், பயந்து ஓடுதல், தலைமறைவு, மரண பயம், மன தடுமாற்றம், பொய் குற்றச்சாட்டு, பொய் வழக்கு, கொடூர விபத்து, பழைய பொருளை புதுப்பித்தல் போன்ற குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு லக்கணத்திற்கு 9ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருந்தால் நிதான படிப்பு, அறிவியல் கல்வி, கல்விக்கு ஏற்ற மனசார்பின்மை, படிப்பில் மந்தத்தன்மை, எண்ணெய் கிணறு, விதை பற்றிய ஆராய்ச்சி செய்தல், இரத்தம், நீர், மலம் பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக சனி 9ஆம் வீட்டில் இருந்தால் இருப்பார்கள். லக்கணத்திற்கு 10ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருந்தால் அலுவலக எடுபிடி வேலை, கீழ்நிலையில் இருந்து படிப்படியாக உயருதல், கீழ்த்தரத்தாரிடம் மரியாதை, பழைய பொருளை விற்பவர், காவலர், போலீஸ், இராணுவம், கார்ப்பரேஷன் கம்பெனியில் எடுபடி வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சனி ஒரு லக்கணத்திற்கு 11ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தால் எதையும் உண்மைக்கு புறம்பாக பெறுதல், வில்லங்க சொத்தை வாங்குதல், பொய் நிறைந்த மந்த புத்தி, ஒழுக்கமற்ற நண்பர்கள், மருமகன், மருமகள்கள், எதையும் தான் விரும்பியதை குறுக்கு வழியில் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு லக்கணத்திற்கு 12ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருந்தால் இரகசியமாக பழி தீர்த்து கொள்ளும் நபராக இருப்பார்கள். இரகசிய திட்டங்கள் தீட்டுவார்கள். கலப்பட செயல்களில் ஈடுபடுவார்கள். பதுக்கி வைப்பது, புதைத்து வைப்பது போன்ற செயல்களை செய்யக்கூடியவர்களாக சனி 12ஆம் வீட்டில் இருந்தால் அமையும். ஒரு லக்கணத்துக்கு 12 வீடுகளில் சனி அமர்ந்திருந்தால் 12 வகையான பலன்களை கொடுப்பார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம், உளுந்தூர்பேட்டை,
பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி. நன்றி.